வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 231 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா 232 அடிப்படையான ரெசிஸ்டன்ஸை வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதனால் ப்ரைஸ் போய் 232 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொட்ட உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகி மார்க்கெட் கீழே வந்த சமயத்தில் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் ஒரு முடிவை மாற்றி மார்க்கெட் தற்காலிகமாக செல்லிங்கு சாதகமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷனில் மார்க்கெட் 228.9 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. குட்வில் சார்ட்டிங் டூல் மறுபடியும் நல்ல ஒரு ட்ரேடிங் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதுலையும் சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷன்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். என்ன 232 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் மார்க்கெட் 232 பக்கம் இல்லாமல் இருந்து இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். ஆனால் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே 232க்கு மேலே, ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டிங் டூல் பல முறை இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்கு. அதனால் கவலையப்பட வேணாம். இந்த இடத்த விட்டு தாண்டுற சமயத்தில் கண்டிப்பாக நம்ம சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சு பார்த்துருக்கோம் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஏன் அப்படின்னா 232-36 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 290 அப்படின்ற இடத்துலேருந்தே ட்ராப் ஆகிட்டுருக்கு. அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் பையிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அப்படி ஒரு பையிங் போகணும் அப்படின்னா, அதிக பையர்ஸை புல் பண்ணணும் அப்படின்னா இந்த 232க்கு மேலே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இருக்கிறது ரொம்ப அவசியம். எப்பவும் போல் நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதில்ல. இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதோடைய ட்ரெண்டான டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட் ஜோன் 226.6 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.